அத்தியாயம் 125. அருவிக்கு கல்யாணத்துக்கு அடுத்த நாள் டெலிவரி டேட் கொடுத்திருந்தார்கள். அதனால் பாரி அவளுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். நாளைக்கு கல்யாணம் முடிச்சதும் நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். எதையும் போட்டு மனச குழப்பிக்காம தைரியமா இருக்கணும். உன் கூடவே தான் நான் இருப்பேன். என பாரி பாட்டுக்கு பேசிக் கொண்டிருக்க பெண்ணவளோ மௌனமாக இருந்தாள். என்ன அருவி, ஏன் அமைதியா இருக்க? கனிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவ பாண்டிய லவ் பண்றா என்றாள் வருத்தமாக. பாரி அந்த பேச்சை தவிர்த்தான். நீ அத பத்தி யோசிக்காம டெலிவரி பத்தி மட்டும் யோசி. வேற என்னலாம் எடுத்து வைக்கணும்? அருவி முகத்தை திருப்பிக் கொண்டாள் வேகமாக. ஏன்டி செல்லம் அப்படி பண்ற? அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்ற. நீ என்னன்னா அத பத்தி பேசவே மாட்டேங்கிற. இன்னும் எத்தன நாளைக்கு நீ உன் தாத்தாக்கு சொம்பு தூக்க போற? நீ திருந்திட்டேன்னு நினைச்சேன். ஆனா அவர் சொன்ன மாரி நீ அவர் ரத்தம் தானே. அப்ப அப்படித்தானே பேசுவ. நீ திருந்தவே மாட்ட. நீ மாறிடுவன்னு நம்பன பாத்தியா? அது ஏன் தப்புதான் என்று கோபமாக அங்கிருந்து எழுந்து வெளியே நடந்தாள் அருவி. ஏய், வேகமா நடக்க கூடாதுடி, சொன்னா கேளு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலை பாரியா? ஏய் நில்டி. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குறது என கண்டமேனிக்கு திட்டி சென்றவளை அந்த நேரத்திலும் ரசித்து பார்த்தது அவன் விழிகள். நிஜமாய் அவளை ரசிக்காமல் இருக்கவே முடியவில்லை அவனால். பொதுவாகவே பெண்கள் அழகுதான், அதிலும் கர்ப்பம் தரிக்கும் பொழுது இன்னும் கூடுதல் அழகுதான் அவர்கள். அவளை கண்ட நொடி முதல் இந்த நொடி வரை பெண் அவளை ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறான் அந்த முரடன். அழகிடி நீ. செல்லமாய் முணுமுணுத்துக் கொண்டவனுக்கு கல்யாண வேலைகள் தலைக்கு மேல் இருந்தது. இதோ விடியலும் வர உடன் மாப்பிள்ளை வீட்டாரும் பட்டாசு சத்தத்துடன் வந்து சேர்ந்தார்கள். மணப்பெண் கோலத்தில் அமர்ந்திருந்தவள் அங்கும் இங்கும் பதட்டமாக நடந்து கொண்டிருந்தாள். ஏய், கொஞ்சம் அமைதியா ஒரு இடத்துல உட்காரு. அப்பதாண்டி நீ பொண்ணுன்னு எல்லாரும் நம்புவாங்க. கண்ணாடியில் தன் பிம்பத்தை சரி செய்தபடி சொன்னாள் மீனாட்சி. அருவி வயிற்றை தடவியபடி போனை பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு இருக்க பதட்டம் ஏன் உங்களுக்கு இல்ல? வெளியே பாத்தீங்களா, எவ்வளவு கூட்டம், எவ்வளவு ஆளுங்க காவலுக்கு நிக்கிறாங்க. இதெல்லாம் மீறி எப்படி பாண்டி உள்ள வருவா? நகத்தை கடித்தபடி கேட்டவள் ஜன்னல் வழியே அவன் வந்திருக்கிறானா என்று வேடிக்கை பார்த்து கொண்டாள். அது இருக்கட்டும், இங்க வா என்று அவளை தன் பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டாள் அருவி. என்ன நீ நீ உறுதியா இருக்கியா? எத பத்தியா நீ கேக்குறீங்க? இந்த கல்யாணத்தை பத்தியும் உன் காதலன் பத்தியும். நீ படிச்ச பொண்ணு, செல்வாக்கா வளர்ந்த பொண்ணு, உனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அப்படித்தான் வளர்த்திருக்காங்க. ஆனா பாண்டி என்ன படிக்கல, வசதி இல்ல, சொத்து இல்ல, மெக்கானிக் வேலை, அதுவும் சம்பளத்துக்கு தான் பாக்குது. உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? ஏதோ வயசு மோகத்துல முடிவெடுத்துட்டு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால கேக்குறேன் என்றாள் ஒரு அண்ணியாக. மீனாட்சியும் அதை ஆமோதித்தாள். அண்ணி, ஏதோ வயசு அதனால இப்படி காதல் பண்ணி சுத்துறேன்னு பாக்குறீங்களா? நான் இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமா இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப அப்படி இல்ல அண்ணி. அவரு மெக்கானிக், யாரும் இல்லாதவரு, வசதி இல்லாதவர்னு எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அதுக்கு ஓகே சொல்ல ஒரே காரணம், அவரு நல்லவரு. எத்தனையோ முறை வாய்ப்பு கிடைச்சும் அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதில்ல. நான் நெருங்கி போன போதும் அவரு அட்வான்டேஜ் எடுத்துக்கல. நான் தான் அவரை லவ் பண்ண சொல்லி அவர் பின்னாடி போனேன். இதோ இப்ப நீங்க கேட்ட எல்லாத்தையும் அவரே சொன்னாரு. நான் உனக்கு ஏத்தவ இல்லன்னு சொன்னாரு. ஆனா அவர மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டாரு அண்ணி. நான் தெளிவா தான் முடிவெடுத்திருக்கேன். எனக்கு பாண்டிய தான் புடிச்சிருக்கு. அவரு கூட அமைய போற வாழ்க்கை கஷ்டமா இருக்கலாம். ஆனா அது நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டு மேல வருவோம் என்றாள் உறுதியுடன். இதைத்தான் அருவியும் மீனாட்சியும் எதிர்பார்த்தனர். இந்த முடிவு போதும். இந்தா இத வச்சுக்க என்று அருவி கையில் ஒரு மாத்திரை போல் ஒன்றை திணித்தாள். என்ன இது? பாண்டியண்ணா வருவார்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அவர் வரலன்னு வை, இந்த மாத்திரைய வாயில போட்டு மெல்லு. மென்னா என்ன ஆகும்? வாய் முழுக்க நொர வரும். அப்ப மயங்கி விடுற மாதிரி நடி. நடிச்சா நீ விஷம் குடிச்சிட்டேன்னு சொல்லி நாங்க உடனே கத்தி கூச்சல் போட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவோம். கனி அவள் அக்கா மீனாட்சியை திரும்பி பார்த்தாள். அவளும் சிரிப்புடன் தலையாட்டினாள். இது நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளானா அண்ணி? ஆமா, சரி சீக்கிரம் ரெடியாக. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கூட்டிட்டு போக ஆள் வந்துரும். மணப்பந்தலில் ஐயர் அமர்ந்திருந்தார். பாரி வந்தவர்களை விழுந்து விழுந்து கவனித்தான். ஆச்சரியம் என்னவெனில் மாறனும் உடன் வந்தவர்களை கவனித்துக் கொண்டிருந்தான். சிங்கத்திற்குத்தான் இது கொஞ்சம் சந்தேகத்தை கொடுத்தது. என்ன பெரியப்பா யோசனையா இருக்கீங்க? இல்ல, இந்த மாறன் இவ்வளவு ஈடுபாடா வேலை பாக்குறானே, அதான் சந்தேகத்தை கொடுக்குது. அவன் பயந்திருப்பான் பெரியப்பா. உங்களை எதிர்த்து யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது. ஆமா, யாரோ 3 பேரை பிடிச்சு கட்டி போட்டிருக்கேன்னு சொன்ன, என்னாச்சு? நம்ம விஷயத்த வேவு பார்க்க வந்தவனுங்க தான். இந்த மாறன் தான் அனுப்பி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க 3 பேரையும் போட்டு தள்ள சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் மாமனும் மச்சானும் பக்கத்தில் பக்கத்தில் நின்று வந்தவர்களை வரவேற்று கொண்டிருந்தார்கள். இந்நேரம் மச்சான் சாகசம் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுவாருன்னு நினைச்ச.
மாறனுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னான் பாரி. எதுக்கு மாப்பிள்ள அதெல்லாம் பண்ணிக்கிட்டு? பாவம் இம்பிட்டு செலவு பண்ணி கல்யாணத்த நடத்துறாரு உன் அருமை தாத்தா. எதுக்கு அவர கஷ்டப்படுத்திக்கிட்டு? அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். அதனால இந்த கல்யாணம் நடக்கிறது தான் நல்லதுன்னு தோணுச்சு. என்று இதழில் தவழ்ந்த சிரிப்புடன் சொன்னவனை பாரி நம்பாத பார்வை பார்த்தான். என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குற? நீ பாக்குறத பார்த்தா கல்யாண கோலத்துல ஜாலியா உட்கார்ந்திருந்த கல்யாண மாப்பிள்ளைய கடத்தி வச்சிருக்க மாதிரியும், அதனால நான் ஜாலியா சுத்துற மாதிரியும்ல இருக்கு. முகத்தை பாவமாய் வைத்துக்கொண்டு மாறன் சொல்லும் நேரமும், ஐயையோ மாப்பிள்ளைய காணோம் என்று மாப்பிள்ளை வீட்டினர் அலறும் நேரமும் சரியாக இருந்தது. மாப்பிள்ளையை காணோம் என்ற சத்தம் கேட்டதும் பாரி மட்டுமல்ல, சிங்கத்தின் விழியும் மாறன் பக்கம்தான் திரும்பியது. மாறன் மெல்ல சிரித்தான். என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றான் கையை விரித்து. மாப்பிள்ளையை காணோம் என்ற செய்தி அந்த பக்கம் எங்கும் பரவியது. அங்கிருந்த அத்தனை பேரும் தங்களுக்குள் குசுகுசுவென்று பேசிக் கொண்டார்கள். சிங்கத்திற்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. நினைச்சேன்டா, அவன் அமைதியா நிக்கும் போது என்னவோ வேலை பார்த்திருக்கான்னு நினைச்சேன். இவன என்று பல்லை கடித்தவர் கோபமாக வந்து மாறன் சட்டையை பிடித்தார். டேய் எங்கடா மாப்பிள்ள, அவரை எங்க ஒளிச்சு வச்சிருக்க என்றார் கோபமாக. ஐயோ நான் ஒண்ணு பண்ணலையே, நான் எதுக்கு மாப்பிள்ளைய ஒளிச்சு வைக்கணும் என்றான் மாறன் எதுவும் தெரியாதது போல. நடிக்காதடா, நீ அமைதியா இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உண்மைய சொல்டா, எங்க மாப்பிள்ள? எனக்கு எதுவும் தெரியாது என்றான் மாறன் உறுதியாக. நீ இப்படி கேட்டாலாம் சொல்ல மாட்ட. எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டாதான் சரியா வருவ என்று அவர் ஆட்களை பார்த்து கண்ணை காட்டினார். அந்த கூட்டத்துக்குள் இருந்து நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்தார்கள் சில தடியர்கள். அவர்கள் மாறனை நெருங்கி அவனை அடிக்க கையை ஓங்கிய சமயம் அவர்கள் கை அந்தரத்தில் நின்றது. அந்த தடியர்கள் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். அவன் கையை பிடித்திருந்தது என்னவோ பாரிவேந்தன் தான். எம்புட்டு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என் மச்சான் மேல கை வைப்பீங்க என்றபடி வேஷ்டியை மடித்து கட்டி மீசையை முறுக்கிவிட்டவனைக் கண்டு சிங்கம் புருவம் உயர்ந்தது. பாரி என்ன பண்ற? சேந்தன் குரலை உயர்த்தினார். பார்த்தா தெரியல சித்தப்பா, ஃபைட் பண்ண போறேன் என மாறனை பார்த்து கண்ணடித்தான். அந்த அடியாட்கள் சிங்கத்தை பார்த்தனர். என்ன தாத்தா, நீங்க சிக்னல் கொடுத்தாதான் அடிப்பாங்க போல, சிக்னல் கொடுங்க என்றான் இதழில் தவழ்ந்த நக்கல் புன்னகையுடன். சிங்கம் பேரனை முறைத்து பார்த்தார். என்ன பண்ற பாரி? இப்பதானே தாத்தா சொன்ன ஃபைட் பண்ண போறேன்னு. எவனோ ஒருத்தன் என் மச்சான் மேல கை வைக்க வந்தா நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? உன் தங்கச்சி கழுத்துல நம்ம சம்மதமே இல்லாம தாலி கட்டி கல்யாணம் பண்ணவன் அவன். நானும் அவர் சம்மதமே இல்லாம தானே தாத்தா கல்யாணம் பண்ணேன். சிங்க முகம் கோபத்தில் சிவந்தது. அது மட்டும் இல்ல, என் அத்தை மகனை எவனோ ஒருத்தன் அடிக்கும் போது நான் அமைதியா இருந்தா சொர்க்கத்துல இருந்து அவங்க என்ன சபிக்க மாட்டாங்க என்றான் ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக. மாறன் மட்டுமல்ல, சிங்கமும் இதை கேட்டு அதிர்ந்தார். பெரியப்பா, அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல. சிங்கத்தின் காதில் முணுமுணுத்தார் சேந்தன். உனக்கு எப்படி தெரியும் என அதிர்ச்சி விலகாமலே கேட்டான் மாறன். அது இப்ப முக்கியம் இல்ல, இவனுங்களை அடிச்சு ஓரம் தள்ளணும். கல்யாணத்துக்கு நேரம் ஆகுதுல்ல, மாப்பிள்ள வேற ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு என்று மணமேடையை நோக்கி பார்வையை திருப்ப அங்கு மணமகன் கோலத்தில் அமர்ந்திருந்தான் பாண்டி. அவர்களுக்கு இன்னும் அதிர்ச்சிதான். மாறன் சிரிப்புடன் வேஷ்டியை மடுத்து கட்டினான். என்ன மாப்பிள்ள ஷாக் மேல ஷாக் கொடுக்கற? கனிக்கு கல்யாணம் நடக்கும்னு தான் சொன்னேன். ஆனா யார் கூடன்னு சொல்லலையே. எல்லாரும் அவளுக்காக போராடும் போது ஏன் தங்கச்சிக்கு எப்படி அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் பண்ணி வைப்பேன். அதனால நேத்து நைட்டே பாண்டிகிட்ட பேசி பிளான் போட்டேன். அதோட இன்னைக்கு என் மச்சான் எப்படியும் மாப்பிள்ளைய தூக்கிடுவான்னு தெரிஞ்சுதான் ரெடியா இருந்தோம். சீக்கிரம், அடியாளுங்க வேற வெயிட்டிங் என்று பாரி கண்ணடிக்க, அப்புறம் என்ன, மச்சானும் மாமனும் சேர்ந்து அங்கிருந்த அம்பிட்டு பேரையும் பொளந்து கட்டிட்டானுங்க. சேந்தனும் சிங்கமும் என்ன செய்யறதுன்னு தெரியாம பேந்து பேந்து முழிச்சிட்டு நிக்க வேண்டியதா போச்சு. மீனாட்சி கனிமொழியை அழைத்து வந்து பாண்டி அருகே அமர வைத்தாள். என்ன மாப்பிள, சொன்னாத தாலி கட்டுவீங்களோ? நம்ம வீட்டு பெரிய மனுஷங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. கட்டுங்க என்றான் கர்ஜனையாக. பாண்டி அத்தனை பேரின் முன்பு மஞ்சள் தாலி எடுத்து கனிமொழி கழுத்தில் கட்டினான். அப்பொழுது ஏய் என்ற சத்தத்துடன் துப்பாக்கியுடன் வந்து நின்றார் சிங்கம். என்னங்கடா பிலிம் காட்டுறீங்களா? எனக்கு பேரனை விட குடும்பத்தை விட கௌரவம் தான் முக்கியம் என பேரனை நோக்கி துப்பாக்கியை நீட்டினார். உன் அம்மாவை கொன்னு என் பொண்ண கொன்னு எழில் குழந்தைய கொன்ன எனக்கு உன்னை கொல்ல ரொம்ப நேரம் ஆகாதுடா. அந்த இடம் எங்கும் அதிரும்படி கத்தினார் சிங்கம். பாரி சிரித்தான். அவன் ஏன் சிரிக்கிறான் என்று அவருக்கு புரியவே இல்லை. என்னடா இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லியும் நான் சிரிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நீங்களும் மாறன் மச்சானும் பேசினத நான் கேட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, அருவிய கொல்ல ஆள் அனுப்புனது நீங்க தானே. உங்க வாயாலே சொன்ன ஆதாரத்தை சித்தப்பா போன்ல இருந்தும் பாத்துட்டேன். இருந்தும் ஏன் இத்தனை நாள் எதுவும் பண்ணாம அமைதியா இருந்த?
இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன்னு பாக்குறீங்களா? நீங்க தானே சொல்வீங்க. புலி பதுங்குறது பாயத்தான்னு. அந்த மாதிரி தான். பதுங்கி பாய காத்திருந்தேன். இப்போ உங்க வாயாலே உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டீங்களே தாத்தா. சிங்கம் அப்பொழுதுதான் அவர் இருக்கும் இடத்தை உணர்ந்தார். கோபத்தில் தன்னை சுற்றி இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் கோபத்தில் வார்த்தையை விட்டுவிட்டார். ஒரு மனிதனை அடியோடு அழிப்பது கோபமும் நான் என்ற ஆணவமும் தான். சிங்கத்திற்கு அதுதான் நடந்தது. பாரி ஏற்கனவே அங்கு போலீஸை வர சொல்லியிருந்தான். அவர் வாயாலே உண்மையை கக்க வேண்டும் என்று காத்திருந்தான். அவன் நினைத்தது போலவே சிங்கம் அவர் வாயால் உண்மையை ஒத்துக்கொள்ள அவரை போலீஸ் அரெஸ்ட் செய்தார்கள். எல்லாம் தெரிஞ்சு எதுக்கு கர்ணி கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்னு தானே பாக்குறீங்க? ஏன்னா உங்க முன்னாடியே அவ கல்யாணத்த, அதுவும் அவ விரும்பின பையன் கூட நடத்தி காட்டினா தானே நீங்க என்கிட்ட தோத்து போயிட்டீங்க. உங்க கௌரவம் தோத்து போச்சுன்னு உங்களுக்கு புரியும். நீங்க ரொம்ப ஆடிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க அடங்க வேண்டிய நேரம். பண்ண பாவத்துக்கெல்லாம் ஜெயில்ல போய் தண்டனை அனுபவிங்க. என்னடா, என் அம்மாவ நீங்க தான் கொன்னேன்னு தெரிஞ்சும் உங்கள எதுவும் பண்ணாம ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு தானே பாக்குறீங்க? இனிமே என் கையில ரத்தக்கரை படாதுன்னு என் புள்ள மேல சத்தியம் பண்ணிருக்கேன். உங்களோட ரத்தத்துல நான் என் புள்ளைய வாங்கக்கூடாது. இதை என் அம்மாவும் விரும்ப மாட்டாங்க. மாறன் சிங்கம் அருகே வந்தான். என்ன சொன்ன? என் தங்கச்சி புள்ள இந்த மண்ண தொடுறதுக்கு முன்னாடியே கொன்னு போடுவியா? இப்ப நீ ஏன் மண்ணுக்குள்ள போக போற? ரொம்ப ஆடிட்ட. இனிமே காலம் முழுக்க உனக்கு களிதான். போயிட்டு வா என்றான் நக்கல் சிரிப்புடன். உங்கள விடமாட்டேன்டா என்றபடி கத்திய சிங்கத்தை போலீஸ் தரதரவென இழுத்து கொண்டு சென்றார்கள். அதே நேரம் தன் மகளையும் மனைவியையும் அவசரமாக கிளப்பிக் கொண்டிருந்தார் சேந்தன். சீக்கிரம் கிளம்புங்க. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே இங்கிருந்து போகணும் என்று துரிதமாக துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த சேந்தன் ஐயோ என்ற அலறலுடன் பட்டென்று மண்டையை பிடித்துக் கொண்டு கீழே சரிந்தார். அங்கே கைகளில் கடப்பாரையுடன் கண்ணீர் மல்க நின்று கொண்டிருந்தாள் எழில். அவள் பக்கத்தில் அதே கண்ணீருடன் நின்றார் குயிலி. என்ன பண்ற எழில்? அவரால் பேச முடியவில்லை. அதிகமாக ரத்தம் சென்றது. அந்த பிஞ்சு குழந்தை என்னப்பா பண்ணுச்சு? அநியாயமா என் புள்ளைய கொன்னுட்டீங்களே, என் புருஷனை கொன்னுட்டீங்களே. பெத்த புள்ளைய விட உங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம்னா இனி நீங்க உயிரோடவே இருக்க கூடாது. செத்து போப்பா என்று வெறி பிடித்தவளைப் போல அவர் மண்டையை அடித்து உடைத்தாள் எழில். குயிலி அவளை தடுக்கவில்லை. இப்படிப்பட்டவருடன் வாழ்வதை விட பாலாவெட்டியாக இருப்பதே சிறந்தது என்று தோன்றிவிட்டது அவருக்கு. சேந்தன் ரத்தம் தெறிக்க இறந்து போனார். போலீஸ் அங்கிருந்து செல்லும் பொழுது கடைசியாக மாறனையும் அரஸ்ட் செய்தது. இதை அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. மீனாட்சி கண்ணீருடன் ஓடி வந்தாள். நான் தான் சொன்னனே மீனாட்சி, எல்லாரும் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு. உன்னை காப்பாத்ததான் நான் கார்த்திகை கொலை பண்ணியிருந்தேன். ஆனாலும் அது தப்புதான் என்றான் புன்னகையுடன். மீனாட்சியும் அருவியும் கண்ணீர் விட்டு கதறினர். அதே சமயம் அருவிக்கும் பிரசவ வலி வந்துவிட அவளை அவசரமாக ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றார்கள். அருவிக்கு குழந்தை பிறக்கும் வரை மட்டும் நேரம் கொடுக்க சொல்லி கெஞ்சி மாறனும் ஹாஸ்பிட்டல் சென்றான். சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு அருவி அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். மாறன் சொன்னது போலவே குழந்தையை முதலில் வாங்கியது மாறன்தான். அவன் கண்கள் கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் அந்த குழந்தையின் கையில் பட்டு தெரித்தது. இதைவிட அவனுக்கு உலகில் என்ன பெரிய சந்தோஷம் கிடைத்துவிட போகிறது? அவன் அன்னை சொன்னது போலவே தங்கையை நல்லபடியாக படிக்க வைத்து அவள் இன்று அழகான முத்து போன்ற குழந்தையும் பெற்றெடுத்து விட்டாள். குழந்தையின் நெற்றியில் முத்தம் பதித்த மாறன் மயக்கத்தில் இருக்கும் தங்கையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீனாட்சியின் இதழில் ஒரு ஆழமான முத்தம் பதித்தான் காதலுடன். நீ போயிட்டு வாயா, உனக்காக அந்த மீனாட்சி தேவி மாதிரி இந்த மீனாட்சியும் காத்திருப்பா இதே காதலோட என்றால் கண்கள் கலங்க. மாறனை போலீஸ் அழைத்து சென்றது. அங்கிருந்து போகும் முன் பாரியை இருக்க அணைத்து விட்டுதான் சென்றான் மாறன். தற்காப்புக்காக கொலை செய்ததாலும் அவனே வாலண்டியராக வந்து தவறை ஒத்துக்கொண்டதாலும் மாறனுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தது. பல கொலைகள் செய்ததாலும் பல கௌரவ கொலைகள் செய்ததாலும் சிங்கத்துக்கு மரண தண்டனை கிடைத்தது. எழில் சேந்தனை கொன்ற போதும் அவள் மனநிலை சரியில்லாமல்தான் அப்படி செய்துவிட்டாள் என்று எழிலுக்கு சைக்காட்ரிஸ்டை அணுகும்படி தீர்ப்பு சொல்லப்பட்டது. போனை சரி செய்ததும் அவளுக்கு வந்திருந்த மெசேஜை கண்டு தேவியும் ஒரு வழியாக தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த நண்பர்களை மீட்டு விட்டாள். பாத்தீங்களாடா, நான் சொன்ன மாதிரி நம்ம தேவி மெசேஜ் பார்த்து வந்து நம்மள காப்பாத்திட்டாடா என்று விக்கியை வெறியாக முறைத்து பார்த்தான் டேவிட். சரி, என்ன ஒரு 2 வாரம் ஆயிப்போச்சு, அப்படித்தானே? ஆனாலும் காப்பாத்திட்டால.
என்றான் பல்லை காட்டியபடி. 2 வாரங்களாக சேந்தனின் அடியாட்களிடம்தான் சிக்கியிருந்தனர் மூவரும். இத்தனை நாட்களாக ஒழுங்கான சோறு தண்ணீர் இல்லாமல் மூவரும் சிறைப்பட்டு கிடக்க, இதைப் பற்றி கூட கவலை கொள்ளாத கெவின், "இன்னும் 5G கிடைக்கலடா. யாழும் மெசேஜ் பார்த்திருக்க மாட்டால்ல?" என்றான் அப்பாவியாய். அவ்வளவுதான், வெறியாகி விட்டான் டேவிட். "அடிங்க கொக்கா மக்கா! சோறு தண்ணி இல்லாம செத்து பொழச்சிருக்கோம். உனக்கு நெட்டு கிடைக்கலன்னு தான் இப்ப பிரச்சனையாடா? செத்தடா நீ!" என்று அங்கிருந்து குச்சியை எடுத்துக்கொண்டு அவனை விரட்டி சென்றான் டேவிட். "மாப்ள, கோபப்படாதடா, வாடா பிரியாணி வாங்கி தரேன்" என்றான் விக்கி. "எப்பா சாமி, உன் சவகாசமே வேண்டாண்டா. எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு, உன் கூட சங்காத்தமே வச்சுக்க கூடாதுன்னு. இனி நீ இருக்க பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டடா" என்று ஓடியே விட்டான் டேவிட். தேவி சொன்ன பின்புதான் சிங்கம் ஜெயிலுக்கு போன விஷயமும் சேந்தன் இறந்து போன விஷயமும் விக்கிக்கு தெரிந்தது. 2 வாரம் கழித்து விக்கி வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே நிச்சயதார்த்த ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. "மா, என்னம்மா நடக்குது? பெத்த மகன் 2 வாரமா வீட்டுக்கு வரலையே. அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம எந்த நம்பிக்கையில இன்னைக்கு நிச்சயம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க?" கொஞ்சம் கோபமாகத்தான் கேட்டான். "டேய், நீதானே 2 வாரத்துக்கு முக்கியமான வேலையா வெளியூர் போறேன்னு சொன்ன. அதனாலதான் நீ இன்னைக்கு வந்துருவேன்னு நிச்சயம் வச்சோம்" என்றவர் போனையும் எடுத்து காட்டினார். விக்கிக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, இது அனைத்தும் சேந்தன் வேலை என்று. "சரி, பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்ல. நீங்க பாட்டுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க." "டேய், நீ கடைசியா போகும்போது என்ன சொன்ன? நாங்க எந்த பொண்ண காட்டினாலும் கட்டிக்கிறேன்னு தானே சொன்ன. சரி, இப்போவாது பொண்ணு யாருன்னு கண்ணுல காட்டுங்க. அவங்க பேர் என்ன? என்ன பண்றாங்க?" என அடுக்கடுக்காக கேள்வி தொடுத்தான் விக்கி. "டேய், பொண்ணு தோட்ட பக்கம்தான் நிக்குது. போய் பார்த்து பேசிட்டு வாடா" என்று அவர் கிச்சனுக்குள் சென்றார். விக்கி குளித்து முடித்து ஒரு டி-ஷர்ட் அணிந்து கொண்டு தோட்டத்து பக்கம் சென்றான். அங்கே ஒரு பெண் திரும்பி நின்று பூக்களை ரசித்துக் கொண்டிருந்தாள். "ஹலோ!" விக்கியின் சத்தம் கேட்டு திரும்பினாள் அவள். விக்கி கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது அங்கே நின்றவளைக் கண்டு. "ஜெனிஃபர்!" அவள் சிரித்தாள் அழகாக. "நீ எப்படி இங்க?" "பொண்ணு நான்தான்." அவன் அதிர்ச்சியுற்றான். "என்னால நம்பவே முடியல. நீ எப்படி?" "நீதானே சொன்ன, உனக்கானவன நீயே தேடி அவன கல்யாணம் பண்ணிக்கோன்னு." "நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அவன கல்யாணம் பண்ணிக்க தான் வந்திருக்கேன்" என்றாள் சிறு வெக்க புன்னகையுடன். அவனால் நம்பவே முடியவில்லை. "ஆனா நீ என்ன உனக்கு பிடிக்கலையா?" முகத்தில் சிறு பதட்டத்துடன் கேட்டாள். அவனுக்கு தெரியவில்லை. "பிடிக்கலைன்னா பரவாயில்ல. நான் உன் இடத்துல இருந்தாலும் யோசிக்கத்தான் செய்வேன். நானே போய் ஆன்ட்டி கிட்ட பேசுறேன். பிடிக்காம இந்த கல்யாணம் நடக்க வேணாம்" என்று அவனை தாண்டி செல்ல எத்தனித்தவளின் கரம் அவன் கைகளில் சிக்கிக் கொண்டது. பெண்ணவள் என்னவென்பது போல் பார்த்தாள். "கேள்வி கேட்டுட்டு பதில் தெரிஞ்சுக்காம போற?" அவள் அவன் கண்களை சந்தித்தாள். "நானும் யோசிச்சு பார்த்தேன். நீ எனக்கு ஓகே தான். அது மட்டும் இல்ல, உனக்கும் எனக்கு தீர்க்க வேண்டிய சில கணக்கு இருக்கு" என்றான் ஒரு மாதிரி. "நான் அடிச்சதுக்கு நீயும் அடிக்கப் போறியா?" அவன் ஆமா என்றான். "சரி, அடி" என்று அவள் கன்னத்தை காட்டினாள். "இல்ல இல்ல, எங்க?" என்றான் அவள் இதழை கை காட்டி. அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்து கொண்டவளுக்கு ஏனோ வெக்கம் பீறிட்டு வந்தது. "போடா ராஸ்கல்" என்று ஓட முயன்றவளின் கரம் பற்றி தன்னருகே இழுத்தவன் அவள் இதழை சிறைப்பிடித்தான். ஒரு நல்ல நாள் பார்த்து ஜெனிக்கும் விக்கிக்கும் கல்யாணம் முடிந்தது. 3 மாதம் முடிந்து அன்று நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. கனியின் உழைப்பு வீணாகவில்லை. அவள் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி சென்னை மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் சீட் வாங்கினாள். அவள் மட்டுமல்ல, ஜீவனும் கடினமாக படித்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி அதே மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கினான். கனிக்கு புரிந்தது, அவன் தனக்காகத்தான் இதெல்லாம் செய்கிறான் என்று. ஆனால் இப்பொழுது படிப்பை தவிர அவளால் எதையும் யோசிக்க முடியாது. ஜீவனும் அவள் தன்னை விரும்ப வேண்டும் என்று நினைக்கவில்லை. எங்கோ ஒரு ஓரமாயிருந்து அவளை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்று எண்ணினான். ஒருவேளை கானல் நீராய் இருக்கும் அவன் காதல் கைகூடுமா என்பதை அந்த காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அதுவரை அந்த காதலுடன் அவளுக்காக காத்திருக்க அவன் தயார். 5 வருடங்கள் கழித்து தன் 4 வயது மகனை கையில் ஏந்தி கொண்டிருந்த பாரி இன்னொரு கரத்தால் அருவியை தோளோடு அணைத்துக் கொண்டிருந்தான். அவர்கள் பக்கத்தில் மீனாட்சியை அணைத்தபடி மீசையை முறுக்கிவிட்டு நின்று கொண்டிருந்தான் மாறன். அவர்கள் பக்கத்தில் 3 வயது குழந்தையை தூக்கி கொண்டு கனி நிற்க, அவன் பக்கத்தில் அவளை பின்னால் இருந்து அணைத்தபடி பாண்டி நின்று கொண்டிருந்தான். கொஞ்சம் தள்ளி புது கல்யாண ஜோடியான எழிலும் அவள் கணவனும் நின்று கொண்டிருந்தார்கள். கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்த எழிலோட மனச மாத்தி எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க மொத்த குடும்பமும். அவர்களுக்கு முன்னே இருக்கையில் குயிலி, குமரன் மற்றும் அழகி அமர்ந்திருந்தார்கள். "அட கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா.
இன்னும் கொஞ்சம் தள்ளி என்று ஒரு போட்டோ எடுக்க அந்த போட்டோகிராஃபர் படும் பாடு பெரிய பாடாகி போனது. இந்த குடும்பத்த வச்சு போட்டோ எடுக்கிறதும் போருக்கு போய் போராட்டம் பண்றதும் ஒண்ணுதான் என்றபடி கொட்டாவி விட்ட விக்கியின் வயிற்றில் ஒரு குத்து விட்டாள் ஜெனி. இதெல்லாம் எவ்வளவு அழகான மொமெண்ட் தெரியுமா? வேணும்னா சொல்லிடு செல்லம், நம்மளும் ஒரு பேபிக்கு ரெடி பண்ணி ஃபேமிலி ஆயிடுவோம் என்று கண்ணடித்தவனை கண்டு அவளுக்கு வெட்கம் பீறிட்டு வந்தது. ஆமாங்க, ஒரு வழியா 5 வருஷம் சரதண்டனை முடிஞ்சு நம்ம மாறன் வெளிய வந்ததும் எழில் கல்யாணம் வச்சுட்டாங்க. அதுக்கு தான் இந்த குரூப் போட்டோ. சரி, அப்படி என்ன ஒரு போட்டோ எடுக்கிறதுல கஷ்டம்னு கேக்குறீங்களா? வேற என்ன, இந்த சேட்டை புடிச்ச மாமனும் மச்சானும் தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு பக்கம் பாரி அருவி தோல்ல கிள்றதும், இன்னொரு பக்கம் மாறன் மீனாட்சி இடுப்புல கிள்றதும்னு ஒரே சேட்டை பண்றானுங்க சார். எல்லாத்தையும் சமாளிச்சு இதோ ஒரு வழியா ஃபேமிலி போட்டோவும் எடுத்துட்டாங்க. அனைவரும் ஒன்றாய் அமர்ந்து பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அருவி குழந்தையும் எழில் குழந்தையும் ஒன்றாய் விளையாடிக் கொண்டிருந்தது. என்னடி பட்டாசு, என் மகனும் மருமகளும் எப்படி ஜோடி பொருத்தம்? அருவி தன்னவனை அண்ணாந்து பார்த்தாள். என்னடி காலையில ரொமான்ஸ் மூடா? ஒரு மாதிரி மீசையை முறுக்கி கேட்டவனைக் கண்டு அவள் இதழில் வெட்க புன்னகை. எப்ப பாரு அதே நினைப்புதான் சினங்களுடன் சொல்லிக் கொண்டவள் அவன் மஞ்சத்தில் தலை சாய்த்தாள். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க என் மாமா மகன்னு தெரிஞ்சதும் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஏதோ ஹாரர் படம் பார்த்து த்ரில்லர் படம் கிராஸ் ஆகி கடைசியா ஃபேமிலி மூவில வந்து முடியற மாதிரி தோணுது. பாரி அவளை ரசித்து பார்த்தான். எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் அண்ட் லவ் யூடா கேடி என்றாள் காதல் ததும்ப ததும்ப. நானும் தாண்டி பட்டாசு என்று அவளை காதலுடன் அணைத்து கொண்டான் பாரி. அங்கே இன்னொரு ஜோடியும் காதலில் மூழ்கி கிடந்தது. என்னடி மாமன் நினைச்சு தூங்காம இருந்தியா என்ன? கண்ணு கீழே குட்டியா கருவளை எட்டி பாக்குது. அவள் மெல்லமாய் அவன் தோளில் தட்டினாள். யோ மெக்கானிக், ரொம்ப கஷ்டப்பட்டியா? ஏயா நீயா போய் சரண்டர் ஆன? என் புள்ள ஒரு குற்றவாளியோட புள்ளையா வளரக்கூடாதுல்ல, அதுக்குதான். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும்டி, இல்லைன்னா அந்த பாவம் என் புள்ளை வந்து சேரும். கஷ்டம்தான், ஆனா கண்மூடி உன்ன நினைச்சா என் மொத்த கஷ்டமும் தூசியா பறந்து போயிரும்டி என்றான் அவள் கையை பிடித்தபடி. யோ மெக்கானிக், நீ நல்லவையா? நீ புருஷனை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்யா என்றாள் கலங்கிய கண்களுடன். நல்லவன் வல்லவன்லாம் இருக்கட்டும், என்னை எப்படி அப்பா ஆக்க போற என்று அவள் இடையில் கிள்ளி வைத்தான். ஆ, யோ என்னையா பண்ற, எல்லாரும் இருக்காங்க என்றவளுக்கு அத்தனை வெக்கம். இருந்தா இருந்துட்டு போறாங்க, 5 வருஷம் ஆச்சுடி உன் இதழ் தீண்டி என்று அவள் இடையோடு சேர்த்து அணைத்தவன் முத்தத்தால் அவளை மூழ்க வைத்தான். அத்தனை பேரும் ஒன்றாய் கூடி சந்தோஷத்தில் மூழ்கி இருக்க, மாமனும் மச்சானும் தோளில் கை போட்டபடி ஒன்றாய் நின்று அதை ரசித்து பார்த்தார்கள். அப்புறம் மச்சான், சொன்ன மாதிரி என் தங்கச்சி கூட உன்னை வாழ வச்சிட்டேன். இப்ப நான் தான் ஜெயிச்சேன், இதுக்கு ட்ரீட் குடியா என்று மாறன் தோளில் இடித்தான் பாரி. பாரி சிறு புன்னகையுடன் அவன் சட்டை பைக்குள் இருந்து ஒரு தங்க செயினை வெளியே எடுத்தான். என்ன மச்சான் அது? ஜெயில்ல நான் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்ச காசுல சேர்த்து வாங்கினேன் என்று அந்த தங்க செயினை பாரி கழுத்தில் போட்டு விட்டான் மாறன். பர்றா, எதுக்கு மச்சான் அதெல்லாம்? எத்தனையோ முறை நீ என் தங்கச்சிக்கு சரியானவன் இல்லைன்னு யோசிச்சிருக்கேன். ஆனா உன்னை விட யாரும் அவளுக்கு சரியா இருக்க மாட்டாங்கன்னு நிரூபிச்சிட்ட மாப்பிள்ள. நீ என் மாப்பிள்ளையா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று எமோஷனல் ஆகி பாரியின் கைகளில் தட்டி கொடுத்தான். பாரியும் சந்தோஷம் மின்ன மச்சானை அணைத்து கொண்டான். இந்த காட்சியை கண்டு மொத்த குடும்பமும் சந்தோஷம் கொண்டது. பாரு, ஒரு காலத்துல 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருண்டானுங்க, கடைசியா ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. இதுக்கு தான் மாமா மச்சான் சண்டைக்குள்ள போக கூடாதுப்பா, அப்புறம் நம்ம 5000 உருவி ஓட விட்டுருவானுங்க என்று விக்கி சொன்னதை கேட்டு மொத்த குடும்பமும் சிரித்து கொண்டது. இதை கண்டு அருவியும் மீனாட்சியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். எத்தனை கஷ்டம் வந்தாலும் கடைசியாக ஜெயிப்பது என்னவோ உண்மையும் கலப்பிடமில்லாத காதலும் தான்.